சிவாவ வந்து காரோட இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எரிய விடுறாங்க. அத பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடையிறாங்க. நம்ம வந்து சிந்து ஓடி வந்து காப்பாத்துறதுக்காக வராங்க. ஆனா அவங்களால முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த காரே வந்து என்ன பண்றாங்க, அப்படியே அந்த சைட்ல போயிட்டு அப்படியே சிவாவ வந்து காப்பாத்திர்றாங்க சிந்து. அடுத்து எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் உதவி செஞ்சோனே அவங்கள வந்து சிந்து வந்து காப்பாத்துறாங்க. எல்லாரும் போக வேணாம்னு சொல்றாங்க. ஆனா சிந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து காப்பாத்துறாங்க சிவாவ. சிவா வந்து பார்த்துட்டோன்னே அப்படியே மூச்சியா இருக்காது சிவா. பயந்து போறாங்க சிந்து. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல்ல சிவாவ எடுத்துட்டு போய் சேர்க்குறாங்க. அடுத்து வந்து சிவா கண்ண திறந்து பார்க்குறாரு. அப்போ சிந்து வந்து அவங்கள "ஒண்ணும் இல்ல டாக்டர். உனக்கு ஒண்ணும் ஆகாது டாக்டர்" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அத பார்த்து சிந்து வந்து அப்படியே வந்து அழறாங்க. கட்டி பிடிச்சிட்டு "டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சிந்துவோட வீட்லேருந்து எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. சிவாவோட வீட்ல எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து பார்க்குறாங்க, "என்ன ஆச்சு சிவாக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. சிவா வந்து இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காரு. நல்ல நேரத்துல வந்து சிந்து காப்பாத்துனாங்க. இல்லைன்னா இந்நேரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. அத கேட்டு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க எல்லாருமே. இங்க வந்து அவங்க பெரியம்மா வந்து "இப்படி நடந்துச்சுப்பா, உனக்கு எப்படி இப்படி ஆச்சு?" அப்படின்னோனே, "எனக்கு தெரியல. இந்த மாரி பண்ணாங்க. ஆனா சிந்து எப்படி காப்பாத்துனேன்னு இப்போ வரைக்கும் தெரியல." அப்படின்னோனே, "சிந்து உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வா சிவா. இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா?" அப்படின்னாங்க. சிவா யோசிக்கிறாரு. அந்த டைம்ல சிந்து ரிஸ்க் எடுக்கலன்னா இந்நேரம் நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க வந்து சிந்து என்ன பண்றாங்க, "ஒண்ணும் இல்ல டாக்டர், எல்லாம் சரியாயிடும்ன்றாங்க." இங்க வந்து சரி சிந்துக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னோனே, அவளுக்கும் கை கால் எல்லாம் வந்து காப்பாத்தும்போது நெறைய வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னோனே, சிந்து போய் பார்க்குறாரு. சிந்துக்கு ஃபுல்லாவே காயம் ஏற்பட்டிருக்கு. நான் அத பார்த்து அதிர்ச்சி அடையிறாரு. "ஏன் சிந்து இந்த மாரி பண்ண? அந்த டைம்ல அப்படிலாம் பண்ணலாமா? உனக்கு எதா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னோனே?" "எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல டாக்டரு. உன்ன காப்பாத்திட்டேன்ல, எனக்கு அது போதும் டாக்டரே" அப்படின்றாரு. அப்படியே உணர்ச்சி வசப்படுறாங்க நம்ம சிவா. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, சிவாவ பார்க்கறதுக்காக நம்ம ஸ்னேகாவும், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வராரு. "சிவா என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராரு. உடனே ஸ்னேகாவ பார்த்து அப்படியே டென்ஷனா வந்திருக்காரு. "ஐயோ! சிவா உனக்கு என்னாச்சு? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஸ்னேகா பயங்கரமா நடிக்கிறாங்க. அத பார்த்துட்டு அப்படியே டென்ஷனா வராரு. "முதல்ல இங்கேருந்து போக சொல்லுங்க" அப்படின்றாரு. அதிர்ச்சி அடையிற அவங்க அப்பா, "என்னப்பா சொல்ற? ஸ்னேகா என்னப்பா இது பண்ணா? எதுக்குப்பா இப்படி பண்ற?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க சார், முதல்ல ஸ்னேகாவ இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்க" அப்படி சொல்லிடுறாரு. அத பார்த்து மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் என்ன பிரச்சனை? எதனால இப்படி பண்றான்னு தெரியலையே! இந்த சிந்து மட்டும் இங்க இருக்கா? ஸ்னேகா இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு மகா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து, "ஏன்பா இப்படிலாம் பண்ற? ஸ்னேகா மனசு எவ்வளோ காயப்படும். உனக்கு இப்படி எப்படி ஆயிடுச்சுன்னு" பதறி அடிச்சுட்டு வந்து ஓடி வந்தா. அப்போ எனக்கு இந்த மாரி வந்து பண்ணும்போது அவ அங்க வந்துட்டு உடனே போயிட்டா. அவளால தான் இவ்வளோ பிரச்சனை எனக்கு. உங்களுக்கு தெரியாதும்மா. நீங்க கம்முனு இருங்க அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. இங்க வந்து சிந்து என்ன பண்றாங்க, அவங்களே வந்து எல்லாமே பண்றாங்க சிவாக்கு. வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. சிவாவும் சிந்துவும் வந்து அப்படியே மருந்து போடுறாங்க. சிவாவும் வந்து சிந்துவுக்கு மருந்து போடுறாரு. "இங்க பாரு சிந்து, இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. நீ என்ன காப்பாத்த போய் உனக்கு இந்த மாரி ஆயிடுச்சே!" அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. உடனே வந்து சிவா வந்து கேட்குறாரு, "சிந்து ஒரு நிமிஷம் எத பத்தியும் யோசிக்காம என்ன காப்பாத்துறதுக்காக அவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்தியே! உன்னால எப்படி பண்ண முடிஞ்சது இதெல்லாம்? இவ்ளோ அன்பு என் மேல வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் எதுக்காக நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்றதுக்காக இந்த வேலைய செஞ்ச சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. "அது வந்து டாக்டரே, அப்போ உனக்கு மனசாட்சி இருக்குல்ல. என்ன வந்து காப்பாத்தணும்னு உனக்கு தோணுது. எனக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு தோணுது. அப்புறம் எதுக்காக சிந்து என்ன அவமானப்படுத்துற மாரி இந்த வேலைய செஞ்ச? இந்த ஒரே ஒரு வேலைய நீ செய்யலன்னா, நீ எவ்வளோ ஒரு அற்புதமான பொண்ணு தெரியுமா?" அப்படின்றாரு. அத கேட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க சிந்து. "ஆமா டாக்டரே, நான் செஞ்சது தப்பு தான். ஆனா கூடிய சீக்கிரம் வந்து உனக்கு என்னோட காதல நான் புரிய வைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறாங்க சிந்து. மகா வந்து ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த டைவர்ஸ் பத்தி கேட்குறாங்க. "அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஆன்டி. சீக்கிரமாவே சிந்துக்கும் சிவாக்கும் டைவர்ஸ் கிடைச்சிரும்னு" சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல மகாக்கு. "உண்மையிலேயே ரொம்ப நல்லதும்மா. நீ தாம்மா என் வீட்டு மருமக. சீக்கிரம் எல்லா ஏற்பாடும் பண்றேன்றாங்க."